Hi friends, இவங்க என்னோட ஸ்டூடெண்ட் கவிதா. இவங்களோட மாடல் இதுதான். இது வந்து வெயிஸ்ட் ஃப்ராக்லேயே சிங்கிள் டயர் மாடலில் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்த இடத்துல பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஸ்மாக்கிங் எஃபெக்டில் எலாஸ்டிக் வச்சு ரெடி பண்ண போகிறாங்க. இதோட ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரக்லான் ஸ்லீவ்ஸ். ஸோ இதுக்கோட மெட்டீரியல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து நார்மல் காட்டன் லைனிங் எடுத்திருக்காங்க, 4 மீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இதோட இந்த ஃபுல் பாடிக்குள்ள மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஃபான் மெட்டீரியல்லே வந்து டாட்டட் போட்ட மாதிரி மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு நல்ல பீச் கலரில் ப்ளூ டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு 7 மீட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஃபுல்லுமே அந்த பாடிக்கு ஸ்மாக்கிங் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கர்ட்டுக்கு, அந்த டயர் மாடலுக்கு எல்லாமே இது தான். அடுத்து இவங்களோட மினியேச்சர் மாடல் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அவங்க பொண்ணுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டும் இருக்காங்க. ஸோ மாடல் பாருங்கள், இதே மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கவிதா கிட்ட கேட்போம், அவங்களோட ட்ரெஸ் வந்து எப்படி ரெடி பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கேட்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஐடியா வந்து மேம் தான் வந்து இதை எடுங்க, தைரியமாக எடுங்க, நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால வந்து தைரியமாக எடுத்தேன் மேம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எலாஸ்டிக் வச்சு பண்ணணும் நீங்கள் சொன்னதுனால எலாஸ்டிக். அப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல ஐடியா, ஈஸியான ஐடியா சொன்னீங்க. அதை உட்காந்து நான் பண்ணி உங்ககிட்ட நான் வந்து ஃபினிஷிங் காட்டினேன். நீங்கள் நல்லா இருக்கு, இதை ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் போய் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் மேம். நீங்கள் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல உள்ள அந்த ஸ்மாக்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் ரெடி பண்ணிட முடியாது. ஏன்னா கிளாத்துக்கு கிளாத் வந்து மாறும். அதில் எலாஸ்டிக் வந்து அடியில் வச்சு நம்ம ஸ்மாக்கிங் பண்ணணும். ஸோ அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மெஷினில் அவ்வளோவா ஈஸியாக ஸ்டிச்சஸ் வராது. ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அவங்க பொண்ணு போட்டிருக்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டிங்காக, அந்த ஸ்மாக்கிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப ஃபினிஷிங்காகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. இதோட மினியேச்சர் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ மினியேச்சர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மெயின் ட்ரெஸ் பண்ணோம். மினியேச்சர்லேயே அழகாக வந்துருந்துச்சு. அந்த ஸ்மாக்கிங் வந்து சூப்பராக இருந்தது பாருங்க. வந்து கவிதா வந்து இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய ட்ரெஸ் தைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே எடுத்தோடனே ஒரு ட்ரெஸ் தைச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து பக்காவாக ஃபிட்டிங்காக கரெக்டாக நம்மளால தைக்க முடியும்னு சொல்ல முடியாது. நிறைய ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தைச்சிட்டு தான் இந்த ட்ரெஸ் தைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தைச்ச ட்ரெஸ் தான். ஸோ ஃபுல்லுமே வந்து அவங்க இது வரலும் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான ட்ரெஸ்ஸஸ் வரலும் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா கவிதா? கொஞ்சம் தான் மேம் தெரியும். ஃபினிஷிங் நல்ல நீட் ஃபினிஷிங்லாம் வராது, ஓரளவுக்கு சுமாராக தான் தைப்பேன் மேம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கேல்குலேஷனே ரொம்ப வித்தியாசமாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் மேம் இருந்துச்சு. அந்த 05, 07 எல்லாமே வந்து செஸ்ட் பேஸ்டு கேல்குலேஷன் வந்ததுனால நமக்கு வந்து கேல்குலேட்டிங் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. செஸ்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பண்ண முடியுங்கிறது இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரேண்டமாக நம்மளா தோராயமாக போடுறதுக்கும் கேல்குலேஷன் பண்ணி போடுறதுக்கும் ஃபிட்டிங் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம். நான் அது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபினிஷிங் எனக்கு நெக் ஃபினிஷிங்லேருந்து ஷோல்டர் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்ட் நீட்டாக வந்துச்சு மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ கவிதாவோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட மினியேச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது வந்து கவிதாவோட ஃபுல் மினியேச்சர் அப்படியே இருக்குது. எல்லா ட்ரெஸ்க்கும் உண்டான மினியேச்சர் இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து வெஸ்டர்ன் டாப், கவுல் நெக் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளவுஸ், நார்மல் பிளவுஸுக்கு பிளவுஸ் மாதிரியே எவ்வளோ மினியேச்சர் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹூக் சைஸ் பட்டி கூட அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது பலாசோ பேண்ட்டு, இது வந்து பட்டியாலா பேண்ட்டு, இது சர்க்குலர் பலாசோ, இது வந்து ஏ லைன் பலாசோ பேண்ட்டு, இது வந்து வெஸ்டர்ன் டாப்லேயே பலூன் டாப், இது பிரின்சஸ் கட் பிளவுஸு, பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட் பிளவுஸ், இது ஏ லைன் ஃப்ராக்கு, இது லைனிங் வச்சு சுடிதார் டாப்பு, நெட் மெட்டீரியலில் உள்ள சன்கிரேப் லைனிங் வச்சு மினியேச்சரும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது சல்வார் பேண்ட்டு, இது யோக் ஃப்ராக், இது வந்து லைனிங் இல்லாமல் குர்த்தி டாப், இது வந்து பிரின்சஸ் கட்லேயே பட்டி வச்சு சிங்கிள் கட்டோரி பிளவுஸு, இது ஜாப்லா, இதுதான் நியூ பார்ன் பேபிக்குள்ள ட்ரெஸ்ஸு. ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்தோடனே இந்த ட்ரெஸ் தான் தைப்போம். இது வந்து பட்டுப்பாவடை சட்டை, இது பாட்டம், இது டாப்பு.
இது வந்து ஏ லைன் நைட்டி. இது சிங்கிள் பீஸ் அனார்கலி ரெடி பண்ணியிருக்காங்க ரேயான் மெட்டீரியல்ல. இது வந்து ஃபுல் சர்க்குலர் அனார்கலி, சாரியில இருந்து அனார்கலி மாதிரி கன்வெர்ட் பண்ணி கவுன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து சீம்லெஸ் சர்க்குலர் அனார்கலி, 2 கிளாத் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது செமி சர்க்குலர் அனார்கலி, கீழே டயர் மாடல்ல ப்ளீட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மினியேச்சர் பார்த்தீங்க, அவங்க தச்ச ட்ரெஸ்ஸஸ்ல ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து அவங்க பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க எடுத்த மாடல், பேக்ல வந்து நெக் இதே மாதிரி வேணும்னு பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ் வந்து தச்சிருக்காங்க. பிளவுஸ் பாருங்க, இது வந்து பேக்ல அதே மாடல். இதோட ஸ்லீவ்ஸ் பாருங்க, ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ்ஸ் அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பிளவுஸ் வந்து ஒரு 2 பிளவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளவுஸ்ல ஸ்லீவ்ஸ்ல வந்து ஸ்மாக்கிங் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸ் பாருங்க. அடுத்து வந்து பாவாடை சட்டைக்குள்ள பிளவுஸ் மாதிரி பஃப் ஸ்லீவ், பார்டர் கீழே மேலே பஃப், அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்கர்ட்டு, பிளவுஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சுடிதார் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பும் ஒவ்வொரு மெத்தடில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹிப்பில் ப்ளீட்ஸ் வர மாதிரி சைடு ஸ்லிட்டோட, அப்புறம் ரெகுலர் ஸ்லிட் மாதிரி வச்ச மாதிரி. இது வந்து வெயிஸ்ட் ஃப்ராக் டைப்பில் டாப்பு. ஸோ இந்த டாப் பாருங்க, வெயிஸ்ட் ஃப்ராக் டைப்பில் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க டாப்பு. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கட்டு சைடு ஸ்லிட்டோட இருக்கும் டாப்பு. நெக் பேட்டர்ன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கேலப் நெக் பேட்டர்ன்ஸோட இருக்கு இந்த டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஏ லைன் டாப் மாதிரி, பிரின்சஸ் லைன் டாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக பேனல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டாப்லேயே ஃபுல்லாக ஸ்கர்ட் பார்ட்டில் ஃபுல்லாக பேனல்ஸ் அட்டாச் பண்ணி ஏ லைன் ஷேப்புக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு. இது பாருங்க, இதுவும் ஏ லைன் கட்டு தான். இது வந்து பேனல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பிரின்சஸ் லைன் பேனல்ஸ், மேல இருந்தே பேனல்ஸ் அட்டாச்சாக வரும் ஷோல்டர்ல இருந்தே. இது ரெண்டும் அனார்கலி மாடல். ஸோ ஃபுல் சர்க்குலர் அனார்கலி, செமி சர்க்குலர் அனார்கலி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப், பலூன் டாப் வெஸ்டர்ன் டாப். இது ரெண்டும் ஜாப்லா, அவங்க ஃபர்ஸ்ட் தைச்ச ட்ரெஸ்ஸு. கவிதா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.